வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய அந்த கருத்தாக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது டாக்டர் மைக்கேல் நியூடன் அவருடைய அந்த புத்தகத்தை பற்றியும் அவருடைய அமர்வுகளை பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிகழ்வு 19, அதாவது இந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்குதுங்க. அதில் எந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி நீ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறப்ப அந்த கைல்ஸ் அப்படிங்கிறவர் உன்னுடைய, அதாவது அந்த வழிகாட்டி சொன்னார் இல்லையா, கைல்ஸ், அவர் முன்னாடி எப்படி தோன்றாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவானை போல அல்ல, நான் தீர்மானமாக சொல்லலாம். ஏன்னா அவர் சிறிது ஒளிந்து கொள்ள விரும்புகிறார். அதாவது நீல ஆவியின் நிழல் பின்னால் அவரை நான் பார்ப்பதற்கு முன்னர் அவர் கேலியாக சிரிக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்றார். முதல்ல நீ நீல நிற ஆற்றல் வடிவத்தில் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னா, ஆமாம், சிறிதளவு ஒளிந்து கொள்ள அவர் ரகசியமாக இருக்க விரும்புகிறாரு. ஆனால் அதிக நேரம் நீடிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியல, ஆனால் உண்மையில் அவரை பார்க்க விரும்புகிறேன், நிச்சயமாக அறிந்து கொள்ள நான் ஊகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது கைல்ஸ் உனக்கு எதை போல தோன்றுகிறார்? அயர்லாந்தை சார்ந்த ஒரு துஷ்ட தேவதை மாதிரி. ஓ, அப்படியானால் அவர் ஒரு சிறிய மனிதரா? ஒரு குள்ளர் உருவம், அவருடைய சுருங்கிய முகத்தின் மேல் சிக்கி கொண்ட முடி, அவர் ஒரு குளறுபடியாக காட்சி தராரு, எல்லா திசைகளையும் தொடர்ந்து அசைகிறார். அவர் ஏன் அப்படி செய்கிறாரு? கைல்ஸ் ஒரு நிலையற்ற உருவ வடிவம், பொறுமையற்றவர் கூட. அவர் தன்னுடைய பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோள்களை நெருக்கி பிடிச்சிட்டு முன்னும் பின்னும் நடை போடும்போது அந்த முகத்தை அவர் சொல்லிக்கிறார். இந்த நடத்தையை நீ எப்படி பொருள்படுத்துவ? கைல்ஸ் மதிப்பு வாய்ந்தவர் அல்ல, மிக சாமர்த்தியக்காரர், தந்திரமானவர் அவர். இந்த நடத்தை உன்னுடன் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று நீ இன்னும் தெளிவாக சொல்லு. கைல்ஸ் பூமியை பலகையாகவும் என் வாழ்க்கைகளை சதுரங்க விளையாட்டாகவும் கண்டிருக்க செய்திருக்கிறாரு. அவருடைய குறிப்பிட்ட விளைவுகளை கொண்டு வருகின்றது. அதேமாரி பார்த்திங்கன்னா சுலபமான தீர்வுகள் எதுவுமே இல்லை. நான் திட்டமிடுறேன், பின்னர் என் வாழ்க்கையின் விளையாட்டில் காரியங்கள் தவறாக செல்கின்றன. பலகையில் வேலை செய்ய அவர் எனக்கு பொறிகளை வைக்கிறாரு. சில சமயங்களில் நான் அதை அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி வைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய முற்போக்கான வழிகாட்டி இந்த உக்தியுடன் நீ முன்னேற்றம் அடைகிறாயா? இது மாதிரி பண்ணுறதுல முன்னேற்றம் அடைகிறாயா அப்படின்னு கேட்குறார். வாழ்க்கையின் விளையாட்டில் உன்னுடைய சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுல கைல்ஸ் உதவியாக இருந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதிகமாக பின்னர் இங்கே, ஆனால் அவர் பூமியில் என்னை மிக கடினமாக வேலை செய்ய வைக்கிறார். நீ அவரை விலக்கி விட்டு கிவானுடன் மட்டும் வேலை செய்ய முடியுமா? அது இங்கே அந்த விதத்தில் வேலை செய்வதில்லை. மேலும் அவர் திறமை மிக்கவர். எனவே நமது வழிகாட்டிகளை நாம் தேர்ந்தெடுப்பதில்லையா? வழி இல்லை, அவர்கள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது வழிகாட்டிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறல, அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு உதவும் விதத்தில் உன் 2 வழிகாட்டிகளும் உன் சிக்கல்களை ஏன் வித்தியாசமாக அணுகிறாங்க? எனக்கு அது குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, நான் என்னை மிகவும் பாக்கியம் செய்தவனாக கருதுகிறேன். ஏன்னா கிவான் கனிவானவன், மேலும் அவள் உதவியில் நிலையாக இருக்கிறாள். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட அமெரிக்காவில் ஒரு காலத்தில் இருந்த இயல்பு அந்த உடல் உருவங்கள் இங்கு வாழ்வதற்கு அவங்கள சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிகாட்டிகளாக ஆகுது. அதேமாரி பெரிய எண்ணிக்கையில் அமெரிக்கர்கள் வகையான வழிகாட்டிகளை கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னும் மனித பிறவிகளில் தங்களுக்கு தெரிந்த நிலையியல் சார்ந்த அமைப்புகளுக்கும் ஆன்மாக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற நன்மைக்கும் இது தெரியுது அப்படின்னு சொல்கிறார் இந்த விடயம். அடுத்து அவர் கேட்குறாரு, தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த கேள்வியை கேட்குறாரு. கைல்ஸின் கற்பிக்கும் முறைகளில் உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்குறார். அவருடைய வழி, அதாவது என்னுடன் குறும்பாக நடந்து கொள்கிறார். விளையாட்டின் போகிறப்ப இன்னும் நன்கு செய்வதற்கு பெரும்பாலும் கிண்டல் செய்கிறார். எனக்காக வருந்துவதை நிறுத்துகிறாரு. முக்கியமாக காரியங்கள் கரடுமுரடாகிறப்ப அவர் என்னை தூண்டுறாரு, என்னை மேலும்படி ஊக்குவிக்கிறாரு. நான் எல்லா திறமைகளையும் உபயோகிக்குமாறு அவர் என்னை எப்பயுமே வற்புறுத்திக்கிட்டே இருப்பார். கைல்ஸை பற்றி மிருதுவானது எதுவுமே இல்லை, அவர் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறது தான் உண்மை. நீயும் நானும் சேர்ந்து வேலை செய்யாத போதும் பூமியில் இந்த பாடம் கற்பித்தலை உணர்கிறாயா? ஆம், நான் தியானம் செய்யும் போதும், எனக்குள் செல்லும் போதும், அல்லது என் கனவுகளின் போதும் நீ அவரை அழைக்கிறப்ப கைல்ஸ் வருகிறாரா?
இல்லை. இருந்த போதிலும் நான் அவருடன் எப்போதும் இருப்பதாக தோன்றுகிறது. கிவான் என்னிடம் அதிகமாக வருகிறார். எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது உண்மையாகவே கருத்தார்ந்ததாக இல்லாவிட்டால் நான் விரும்பும் எந்த நிலையிலும் கைல்ஸை பிடிக்க முடியாது. அவர் பிடிபடாமல் இருக்கிறார். கிவான் மற்றும் கைல்ஸை பற்றிய உன் உணர்வுகளை எனக்கு சொல்லு. கிவான் என் தாயைப் போல நேசிக்கிறேன். ஆனால் கைல்ஸின் கட்டுப்பாடின்றி நான் இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டேன். அவர்கள் இருவரும் செயல்திறன் வாய்ந்தவர்கள். ஏன்னா அவர்கள் என் பிழைகளிலிருந்து பயனடைய அனுமதிக்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 வழிகாட்டிகள் இருக்கும் மக்கள், இந்த 2 வழிகாட்டுகளும் ஒத்துழைக்கக்கூடிய போதனையாளர்களின் கூட்டணியாக இருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண முறை தான். இந்த நிகழ்வு வந்து கார்மிக் பாடங்களை கற்பதற்கு கைல்ஸ் வந்து சாக்ரட்டிஸினுடைய நடைமுறையை கையாளுறாரு அப்படின்னு முன்கூட்டியே எந்த தடங்களையும் அளிக்காமல் என் நண்பருக்கு அதிக இடைப்பாடுகள் மீதான சிக்கல்களை தீர்க்கிறது. ஒருபோதும் சுலபமாக அதை கொடுக்கறதில்ல. மறுபக்கத்தில் கிவான் வந்து அவருக்கு ஆறுதலையும் கனிவான ஊக்கத்தையும் கொடுக்குறாரு. இப்போ என்னுடைய நண்பர் வந்து அறிதுயில் நிலை அமர்வுக்கு என்னிடம் வருகிற வேளையில் கைல்ஸ் சுறுசுறுப்பாக இருக்கிறப்ப கிவான் பின்பக்கம் இருப்பதை நான் உணர்கிறேன். எல்லா வழிகாட்டிகளையும் போல கைல்ஸ் ஒரு அக்கறையுள்ள வழிகாட்டி. ஆனால் சிறிது கூட சலுகை காட்டுறதே கிடையாது. தீர்வுகள் திடீரென்று தெரிய வரும் முன்னர் என் நண்பனின் எதிர்த்து சமாளிக்கும் முழுமையான எல்லை வரை துன்பங்கள் வளர வந்து அங்கே அனுமதிக்கிறாரு. நேர்மையாக கூறணும் அப்படின்னா கைல்ஸை ஒரு கொடுமை வாய்ந்த பணி ஏவுனராகவே நான் பார்க்குறேன். இந்த கருத்து என் நண்பரால் உண்மையால் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. இந்த கடுமை வாய்ந்த ஆசிரியரால் அளிக்கப்பட்ட எதிர்ப்புகளுக்கு அவர் நன்றியுடையவராக இருக்கிறார். சராசரி ஆன்மீக வழிகாட்டி எதை போல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அனுபவத்தில் இந்த 2 வழிகாட்டிகளும் ஒரே மாதிரி இல்லை. தங்களை வந்து அர்ப்பணம் செய்துள்ள இம்மாதிரியான உயரிய ஆன்மாக்கள் எனது ஒரு அமர்வு வேலையிலிருந்து அடுத்த ஒரு வாடிக்கையாளருடன் ஒரே அமர்வு வேலைகளுக்கும் வித்தியாசமான மனப்பான்மை அவங்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றார். இவங்க அதாவது இப்போ அவர்கிட்ட எல்லாமே கேட்டார். கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கைல்ஸுங்கிற வழிகாட்டி வந்து ரொம்ப கடுமையாக, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் எது செய்யணும் எது செஞ்சால் நல்லதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் செய்ய விட்டுட்டே இருப்பார். அதை செய்ய அது வந்து கடுமையான அந்த இதாக இருக்கும். அதனுடைய கடைசியில் அவருக்கு வந்து அதை புரிய வைப்பார், அந்த விளைவுகள் மூலியமாக புரிய வைப்பார். ஆனால் கிவான் என்ன பண்ணுவார்னா, கூட இருந்து ஆதரவாக, அதுதான் அவர் தாயை போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரியான உணர்வுகள் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல வந்து அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களோ அல்லது தடை செய்கிறவங்களாகவோ அல்லது சகிப்புத்தன்மை வாய்ந்தவங்களாகவோ உதவும் மனப்பான்கு இல்லாதவர்களோ அல்லது மழுப்புவர்களாகவோ அவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அக்கறையற்றவங்களாகவும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அமர்வு வேலையிலேருந்து இந்த மாதிரியான வித்தியாசமான மனநிலை கொண்டவங்களையும் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா, விதியால் அவங்க விளையாடுறாங்க. அவர்கள் என் விசாரணைகளை முறியடிக்க முடியும். நான் அவர்களை ஒரு புதிராக உணர்கிறேன். ஏன்னா என் வாடிக்கையாளர்களின் முன்னேற்றத்தில் உதவுவராக என்னுடைய தொடர்புகளில் அவர்களை பற்றி நான் முன்னறிந்து எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து அறிதுயில் நிலையில் இருக்கும் மக்களோட வேலை செய்யும் ஆவி உலக மீடியம்ஸ்கள், அறையில் உள்ள உடலற்ற ஆன்மாவை கட்டுப்பாடு செய்பவர் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அழைக்கலாம். ஏன்னா நபருக்கு ஆன்மீக பக்கத்தில் தொடர்பு மேலாளராக அவர்கள் செயல் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆன்மீக கட்டுப்பாடு அப்படிங்கிறது வழிகாட்டியோ அல்லது வழிகாட்டி இல்லாமலோ உணர்ச்சி வசப்பட்ட அந்த நிலையில் ஆன்மீக இசையுடைய ஆற்றலை கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு வாடிக்கையாளர் என்னுடைய ஆராய்வுகளை ஒரு கட்டுப்பாடு செய்பவர் தடை செய்து கொண்டிருந்தால், நான் வந்து ஒருத்தர் செய்கிறேன், அவர் வந்து கட்டுப்பாடு செய்கிறவர் வந்து தடை செஞ்சுட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குது அப்படின்னு காரணத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். சில தடை செய்யும் வழிகாட்டிகளோடு நான் ஒவ்வொரு சில்லறை தகவல்களுடன் போராடணும். அதே நேரம் மற்றவர்கள் ஒரு அமர்வு வேலையில் வேலை செய்ய எனக்கு பெருமளவில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவர்களது பாதுகாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆன்மாக்களில் சில சிக்கலான என் அணுகுமுறையை தடை செய்ய வழிகாட்டிகளுக்கு எல்லா உரிமைகளுமே இருக்குது அப்படிங்கிறத நான் மறக்கிறதே இல்லை எப்பயுமே. மக்களை வந்து என்னுடைய வாடிக்கையாளராக சிறிது காலத்துக்கு மட்டுமே தான் நான் வச்சுருக்கிறேன் அல்லவா. ஆனால் எனக்கு ஒரு தருணத்தில் வெளிப்படையாக உதவி செய்துவிட்டு அமர்வு வேலையின் அடுத்த பகுதியில் நினைவின் போக்கை தடை செய்யக்கூடிய வழிகாட்டியை விட ஒரு வாடிக்கையாளருடைய வழிகாட்டியுடன் எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்க நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதாவது அந்த வழிகாட்டிகளோட தொடர்பை இல்லாமல் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்றாரு. ஒரு வழிகாட்டினுடைய செயல் நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நோய் நீக்கும் அமர்வேலையின் உளநூல் சார்ந்த பாதையை தடை செய்வதுடன் அல்லாமல்
அதுக்கு மேலேயும் போகுது. நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஆன்ம உலகத்தை பற்றிய புதிய செய்தி குறிப்புகளை நான் தொடர்ந்து தேடிட்டே இருக்கிறேன். என் வாடிக்கையாளர்கள்ட ஒருவர்கிட்டேருந்து கடந்த கால வாழ்க்கை நினைவுகளில் வந்து அவருடைய போக்கு எப்படி இருந்துச்சு, அவருடைய துணை அளிக்கும் வழிகாட்டி, மற்ற கோலங்களின் மீதான வாழ்க்கை, ஆன்ம உலகத்தினுடைய அமைப்பு அல்லது படைப்பை பற்றிய என்னுடைய பலதரப்பட்ட கேள்விகளுக்கு தடை விதிக்கலாம். இதனால்தான் பல வழிகாட்டிகளின் விருப்பத்தை பிரதிபலிக்கிற விதத்தில் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தரும் தகவல்லேருந்து நான் இந்த ஆன்மீக ரகசியங்களை முறித்த துண்டுகளாகத்தான் நான் சேகரிக்க முடியுது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. வழிகாட்டிகள் வந்து தடை பண்ண முடியும். இந்த மாதிரி கேட்குறதெல்லாம் கூட இவங்களை சொல்லாமல் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் உதவி அவங்களுடைய வழிகாட்டினுடைய என்னுடைய சொந்த ஆன்மீக வழிகாட்டினுடைய உதவியை நான் பெறுகிறேன் அப்படின்னு நான் உணர்கிறேன். அப்போது வழிகாட்டின் மீது ஒரு நபர் அதிருப்தியை கொண்டு வெளிப்படுத்தினார்னா, இது வழக்கமாக தற்காலிகமானது. எந்த சமயத்திலும் அவங்களுடைய வழிகாட்டிகள் மிக கடினமானவர்கள். அவர்களுடைய மிகுந்த தனிநலத்திற்கு வேலை செய்கிறதில்ல. அவர்கள் வந்து எப்பயுமே வந்து போதுமான கவனம் செலுத்துறதில்லை அப்படின்னு மக்கள் நம்பலாம். தனக்கு மற்றொரு வழிகாட்டியை பெற அவர் நீண்ட காலம் முயற்சித்ததாக ஒரு நபர் வந்து ஒரு தடவை என்னிடம் சொன்னார். அவர் சொன்னார், என் வழிகாட்டி என்னை கட்சுவரிட்டு தடுக்கிறார். அவளுடைய திறமைக்கேற்றவாறு போதுமான அளவு அவள் கொடுக்கறதில்ல. வழிகாட்டி மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு அவருடைய ஆர்வத்திற்கு மதிப்பு தரப்படலை அப்படின்னு அந்த மனிதர் என்கிட்ட சொன்னார். தன்னுடைய கடந்த கால 2 வாழ்க்கைகளுக்கு பின்னர் அவர் மிகுதியான நேரத்தை தனியாக குழுவில் கலந்து கொள்ளாமல் கழித்தார் அப்படின்னு நான் கவனித்தேன். ஏன்னா தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வான அவர் மறுத்தார். அவரை கெட்ட சூழலிலேருந்து மீட்காத அவருடைய வழிகாட்டியின் மீது அவர் கோபத்தை வெளிக்காட்டினார் அப்படின்னு சொல்லலாம். நம்மை பிரியும் அளவுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் உண்மையில் மனக்குழப்பம் அடைகிறதில்ல. ஆனால் மனசோர்வுடைய மாணவர்கள் உண்மையான சிக்கல்களை தவிர்க்கிறப்ப அவர்கள் ஒரு விதத்தில் விலகி இருப்பதை நான் பார்க்குறேன். ஏன் வழிகாட்டிகள் சிறந்ததை தான் விரும்புகிறாங்க. மேலும் சில நேரங்களில் சில சிறிய குறிய இலக்குகளை அடைவதற்கு நாம் மிக்க அளவு வேதனையை தாங்கிக் கொள்வதை அவர்கள் கவனித்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையினுடைய நல்வாய்ப்புகளில் முழு நன்மைக்கான மாற்றங்களை உருவாக்க நாம் தயாராகும் வரையில் அந்த வழிகாட்டிகளோட முன்னேற்றத்தில் நம்மளால் உதவவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சில நேரம் அந்த அப்படியே கவனிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுடைய வழிகாட்டிகள் மீது நமக்கு பயம் ஏற்படுவதற்கு ஏதான காரணம் இருக்கா அப்படின்னா, அதை வந்து சில நபர்களோட நம்ம பார்த்தோம்ல, மரணத்திற்கு உடனே கேள்விகளுக்கு பதிலளிக்க வழிகாட்டி வந்து குளோடிஸை சந்தித்தது, பீதி வெளிப்படுத்திய ஒரு தெளிவான இளைய ஆன்மாவெல்லாம் பார்த்தோம். சாதாரணமாக இந்த அக்கறை நீடிக்கிறது இல்லை, இலக்குகள் ஏன் அடையப்படலை அப்படின்னு வழிகாட்டிகளுக்கு விளக்கமளிக்க நமக்கு வந்து மனவர்த்தை ஏற்படலாம். ஆனால் அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய நாம் கடந்த கால வாழ்க்கையை நம்முடைய எளிமையான மொழியில் விளக்க அவர்கள் விரும்புகிறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறாருங்க. ஏன்னா இது வந்து அப்படியே இந்த செய்திகள் வந்து அவர் நிறைய அப்படியே கொடுத்துட்டே இருக்கார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.